நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரீமியர் ப்ரோ ரெகுலர் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் இருக்கிற பெயின் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ நீங்கள் வந்து நிறைய வீடியோ ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ண இல்லைனா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஹை அண்ட் பிசி பில்டே வச்சுருந்தாலும் அது வந்துட்டு கிராஷ் ஆகும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட்வேர் இல்லைனா வந்து உங்களோட பிசி வந்து கிடையாது, அவங்களோட புவர் ஆப்டிமைசேஷன். அதாவது அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பராக வந்து அந்த ஹார்ட்வேர் கூட ஒழுங்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். ஸோ இது மாதிரியான ரீசன்ஸ்னால நமக்கு வந்து நிறைய கிராஷஸ் நடக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு சில வாட்டி வந்து நமக்கு எரர்ஸ் நிறைய வரும், ஃபைல்ஸ் வந்து திடீர்னு மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் அவங்க வந்து ஒரு அப்டேட்லையுமே வந்து சின்னதாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட்டில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே. ஸோ இப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வேஸ் அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, இது வந்துட்டு உங்களுக்கு போத் ரெண்டரிங் ஸ்பீட்ஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் வந்துட்டு நீங்கள் டைம் லைனில் வந்து ப்ரீவியஸ் பார்க்குறப்ப இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோவில் என்னோட லாஸ்ட் வீடியோட ப்ராஜெக்ட் ஃபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் பெருசாக வந்து ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கான பிசி பில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நானும் வந்து இன்க்ளூடிங் என்னோட நிறைய வீடியோஸில் நான் வந்து சிபியூ பவர் தான் வந்துட்டு வீடியோ ரெண்டரிங் இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து ட்ரூ தான். ஏன்னா ப்ரீமியர் ப்ரோ பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு சிபியூ மட்டும் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ஒரு ஆப்ஷனுமே இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட ஜிபியூவோட ஆக்சலரேஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபைலில் வந்து போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஜெனரல் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜெனரல் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு வீடியோ ரெண்டரிங் அண்ட் பிளேபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து கூடான்னு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கியூடா அப்படின்றது வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களோட ப்ராசஸருக்குள்ளே வந்துட்டு கூடா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். NVIDIA கிராஃபிக் கார்ட்ஸில் இருக்கிற ஒரு சப்போர்ட் இந்த கியூடா கோர்ஸ் அப்படின்றது. ஸோ ஜிபியூவில் இருக்கிற அந்த கியூடா கோர்ஸை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ரெண்டரிங் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ உங்களது வந்து பேசிக்காக வந்து சாஃப்ட்வேர் ஒன்லி அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட சிபியூ பவர் வந்து எடுத்துக்கும். பட் அதுவே நீங்கள் வந்துட்டு கியூடாக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட கிராஃபிக் கார்டோட பவரை வந்து யூஸ் பண்ணிக்கும் கொஞ்சம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு ரெண்டரிங் ஸ்பீட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். பட் டிபெண்ட்ஸ், இது வந்துட்டு 100% உங்களது வந்து ஸ்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது கியூடாக்கு மாற்றுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இது ரெண்டுத்துலையுமே வந்து போத் ஒரு கம்பேரிசன் வந்து பார்க்கணும். ஸோ எப்படி வந்து ரெண்டரிங் ஸ்பீட்ஸ் இருக்குது அண்ட் டைம் லைன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பார்த்தாச்சு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எடிட் போங்க. எடிட் போனீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு நீங்கள் எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மீடியா கேட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் வந்துட்டு டு நாட் டெலீட் கேட்ச் ஃபைல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஷ் ஃபைல்ஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ளேபேக் ஆகிறப்ப இல்லைனா வந்துட்டு சின்ன ரெண்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக. ஸோ இந்த மாதிரியான சின்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்வீக்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களோட பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜங்க் ஃபைல்ஸ்ன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து ஜங்க் ஃபைல்ஸ்ன்னு உங்களோட ஃபோனில் இல்லைனா சாஃப்ட்வேரில் காட்டுது அப்படின்னா அந்த ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாமே இதுதான். இதெல்லாமே வந்துட்டு டெம்பரவரி ரெண்டர்ஸ் இல்லைனா டெம்பரவரி ஃபைல்ஸ்னு வந்து சொல்லலாம். ஸோ எப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறீங்களோ அந்த டெம்பரவரி ஃபைல்ஸை போயிட்டு உங்களோட சாஃப்ட்வேர் ரீச் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும் உங்களுக்கு பிளேபேக் அண்ட் ரெண்டரிங் ஸ்பீட்ஸ்க்கு. ஸோ இந்த கேட்ச் ஃபைல்னால நமக்கு பெரிய அட்வான்டேஜஸும் இருக்குது, அதுவும் இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓல்டர் ப்ராஜெக்ட்ஸோட கேட்ச் ஃபைல்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் ப்ராஜெக்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்லோ டவுன்ஸ் இருக்கும். அண்ட் தேவையில்லாமல் வந்துட்டு மீடியா ஸ்டோரேஜும் வந்து எடுத்துக்கும் உங்களோட சாஃப்ட்வேர். இதில் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் கேட்ச் அதுவும் வந்துட்டு பர்டிகுலர் டேஸ் வைஸில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் மோர் தென் 7 days மேலே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க்கும் பண்ண மாட்டேன். இதில் நான் வந்து 15 days கொடுத்துருக்கேன். பட் அது வந்து டிஃபால்ட்டாக வந்தது, அது என்னன்னு தெரியல. ஸோ நான் இப்போ வந்துட்டு போயிட்டு நான் வந்து 7 daysக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்டை நான் இப்போ வந்து நேற்று கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அகெயின் ஒரு 6 daysக்கு அப்புறமா வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிரியேட் ஆன தேவையில்லாத டெம்பரவரி ஃபைல்ஸ் அது எல்லாமே வந்துட்டு க்ளீன் ஆகிடும்.
பண்ணிடும். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்மே வந்துட்டு க்ளீனான ஒரு கேட்ச் மெமரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 பெரிய ஃபிக்சர்ஸ், அதுவும் நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸ் உள்ளே போய் சேஞ்ச் பண்ண வேண்டியது. இது போக ஒரு சில 2-3 ஃபிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஃபெக்ட்ஸில் போயிட்டு இப்போ நான் வார்ப் ஸ்டேபிளைசேஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா வார்ப் ஸ்டேபிளைசர். ஸோ இது வந்துட்டு உங்களோட வீடியோவில் ஏதாச்சும் ஷேக் இருந்தது அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். இப்போ வந்துட்டு இது வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட பேக்ரவுண்டை. ஸோ தட் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டேபிளைசேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதுவும் வந்துட்டு ஸ்டேபிளைஸ் பண்ணிடுச்சு இமேஜை. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டைம்லைன் மேலே வந்துட்டு இந்த ரெட் கலர் லே அவுட் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் லே அவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ளேபேக் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ஆகும். ஏன்னா அதில் வந்துட்டு நீங்கள் நிறைய இன்டென்சிவான எஃபெக்ட்ஸ் இல்லைனா ஹையர் கலர் கிரேடிங் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். ஸோ தட் அந்த ஏரியா மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ப்ளேபேக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீவியூ மாதிரி அந்த ஃபைல் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப வந்துட்டு உங்களோட சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபைலை தான் வந்துட்டு ப்ளேபேக் யூஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி ப்ளேபேக் யூஸ் பண்ணுறதுனால அது வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப தனியாக வந்து ரெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த ஆல்ரெடி ரெண்டர் பண்ண அந்த கிளிப்பை யூஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து க்ரீனாக இருக்குது. ஸோ தட் நமக்கு வந்து குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் ப்ளேபேக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் நீங்கள் வந்து பெட்டராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டி இல்லைனா ரெசல்யூஷனை வந்துட்டு ப்ளேபேக் ரெசல்யூஷனை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு 1/4 இல்லைனா வந்துட்டு நீங்கள் இன்னும் பெரிய ஃபைல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க. இது 1080p ஃபுட்டேஜ் அப்படின்றதுனால இதுக்கு 1/4 வந்து இருக்குது. இதுவே வந்து பெரிய இமேஜஸ் அப்படின்னா வந்துட்டு 1/8 இல்லைனா 1/8/16 வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அவ்வளோ தூரம் நான் வந்து ரெசல்யூஷன் கம்மி பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ப்ளே பண்ணுறப்ப எனக்கு ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும் ப்ரீவியூ பண்ணுறப்ப மட்டும். பட் அந்த இமேஜ் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் நீங்கள் ஃபைனலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப. ஸோ இதெல்லாம் போக வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ராக்சிஸ் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்சிஸ் அப்படின்னா வந்துட்டு உங்ககிட்ட வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4K ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டேஜை வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்துட்டு அதுவும் கண்டினியூஸாக ஒரு 20 minutes வீடியோ கிளிப் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க எடிட் பண்ணி அப்படின்னா அதில் கண்டிப்பாக எஃபெக்ட்ஸ் இருக்கும், கலர் கிரேடிங் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ 4K ஃபுட்டேஜை வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட லேப்டாப் இல்லைனா பிசிக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 4K ஃபுட்டேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்ஸி அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராக்ஸி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு உங்களோட 4K இமேஜை எடுத்துக்கிட்டு அதை 720p இல்லைனா 1080pக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ சேஞ்ச் பண்ண உடனே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கிளிப்ஸை வந்து வச்சு தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க உங்களோட வீடியோஸை. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறப்ப வந்து அது 4Kக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மெத்தடுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்துட்டு இன்னும் 2 வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சீக்வன்ஸ் ப்ரீவியூ கிட்ட வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த டயலாக் பாக்ஸை ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்த அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு மியூட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இமேஜ்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து எடுத்துகிறேன். அதாவது கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்துட்டு வந்துடும். ஸோ எவ்ரி சிங்கிள் எஃபெக்ட்மே வந்துட்டு ரிமூவ் ஆகிறதுனால உங்களுக்கு டைம்லைன் ஸ்பீட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் நிறைய இன்டென்ஸான எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மோடு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த எஃபெக்ட்ஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸுமே வந்து அவுட்புட்டில் வந்து வராது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எஃபெக்ட்ஸ் வந்து இனேபிள் பண்ணியாச்சு. நம்ம ஃபைனலாக வந்துட்டு இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகலாம். எக்ஸ்போர்ட் மீடியா. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபைலோட ப்ரீவியூ வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரீவியூஸை வந்து டிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போது ஃபைனல் எக்ஸ்போர்ட் அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி உங்களோட வீடியோஸில் நீங்கள் நிறைய ப்ரீவியூஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரிங் ஸ்பீட் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் டைம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிப் மேலே வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிப் ப்ளே பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், கீழே வந்து ஆடியோ ட்ராக் இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு என்னோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா வந்து இப்படியே வச்சுட்டு கூட நான் வந்து ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் பண்ணுறப்ப வந்துட்டு மேலே இருக்கிற இந்த வீடியோ கிளிப் தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். பட் உங்களோட
சாஃப்ட்வேருக்கு வந்து இதுதான் வந்து மேலே இருக்கிற கிளிப் அப்படின்றது வந்து அதால் பெருசாக வந்து எடுத்துக்க முடியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கீழே இருக்கிற இந்த கிளிப்புமே வந்து சேர்த்து வந்து ரெண்டர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து டைம் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு இந்த மாதிரியான தேவையில்லாத பிளேசஸில் உங்களுக்கு கீழே அண்டர்லேயிங் லேயர் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ மேலே இருக்கிற இந்த லேயர் மட்டும்தான் வந்து ரெண்டர் ஆகும், அது கீழே இருக்கிற ஆடியோ ரெண்டர் ஆகும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து ஒரு வீடியோ லேயர் இருந்தது, அதையும் நம்ம எடுத்ததுனால இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டரிங் ஸ்பீட் ஃபாஸ்டர் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரிக்ஸுமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எது வந்துட்டு ஒர்க் பண்ணிச்சு, ஒர்க் பண்ணலை, அண்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் ஒரு ஃபிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ண அப்புறமாவும் உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஹார்ட்வேர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேர் அப்டேட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு மேலே கார்ட்ஸில் வந்து என்னோட வீடியோஸே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஷேம்லெஸ் ப்ளக் தான் இதுவும். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூன் நமக்கு வந்துட்டு 1 year வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்காதது ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து ஒரு 1500 hours வந்து வரணும். உங்களோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்காத வீடியோஸ் இல்லைனா பார்க்காம இருக்கிற வீடியோஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.